சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கிய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்த உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே பொன்முடி அவர்களது வீட்டில் சோதனைகளை நடத்தி சுமார் 86,41,000 ரொக்கமாக கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த வழக்கானது தற்பொழுது மார்ச் 19ஆம் தேதி சிபிஐ நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் மீண்டும் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தப்படும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது என்ற தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். திமுகவின் மிக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர்களது எண்ணிக்கை குறைக்கப்படும், புதிய நபர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தற்பொழுது பொன்முடி அவர்கள் ஊழல் வழக்கும் சரி, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கும் சரி தற்பொழுது நடந்தது கிடையாது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்தபொழுது மணல் கொள்ளைகளை செய்து அதன் மூலம் பல கோடிகளை வெளிநாட்டிற்கு மறைமுக ஹவாலா பணமாக மாற்றி அதன் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் சிக்கியதன் காரணமாகத்தான் அந்த வழக்கு தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதையும் பிறப்பித்தது. இதை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தற்பொழுது அந்த வழக்கிற்கான இடைக்கால தடை விதித்து ஜாமீனில் வெளியேவும் வந்திருக்கிறார்கள். மனைவி மற்றும் கணவன் இருவரும் தற்பொழுது மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது நிச்சயமாக மார்ச் 19ஆம் தேதி ஆரம்பித்து 24ஆம் தேதி வரை முடிவுக்கு வரும் என்றும் அதற்கு பிறகு அமைச்சராக நீடிப்பாரா அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுமா என்ற அனைத்து தகவல்களையும் நிச்சயமாக நாம் பதிவிடுகிறோம். குறிப்பாக நேரடியாக ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கணமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொன்முடி அவர்களது வீட்டில் சோதனைகளை நடத்தப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை பொன்முடி அவர்கள் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டுவிட்டால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம்? சுமார் 81,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள பொன்முடி அவர்களது வீட்டில் தற்பொழுது மீண்டும் சோதனைகளை நடத்தினால் பல கோடிகள் சிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.